எப்படிங்க இப்ப எப்படி வந்து இல்ல இல்ல நீங்க எப்பவுமே வந்து ஒரு படத்துல நாயின்னு சொன்னா டாக் சொன்னா வந்து மியூட் பண்ணுவாங்க. உங்க படத்துல ஏன் மியூட் பண்ணல? கவுண்டமணி சார் சொன்ன காமெடி தான் வருது. சொல்றது அப்படிங்களா? அப்ப சென்சார் போர்டுல உங்களுக்கு கண்டுக்கல, ஈஸியா விட்டாங்க. இல்ல அது வேற எப்படி சொல்லலாம், நீங்க வேணா சொல்லுங்க. அது எப்படி சொல்ல முடியாது? நாயின்னு சொன்னாவே அது மியூட் பண்ணிடுறாங்க. சென்சார் போர்டு போனாவே ஒரு விஷயத்த நம்ம வந்து தவறா சொன்னா மியூட் பண்ணி சொல்றாங்க. அப்புறம் வந்து பெரிய பெரிய ஹீரோங்க மட்டும்தான் சரி அவங்க தவறா பேசினாலும் சரி அசமா பேசினாலும் சரி சென்சார் போர்டு ஈஸியா விட்டுறாங்க. உங்களுக்கு அதே மாதிரி சலுகை கொடுத்துருக்காங்களே. அது விசுவாசத்துக்கு மேல வச்சிருக்காங்க. இல்ல இன்னொன்னு எல்லாமே இந்து கேரக்டர் ஒரு சாமியார் எல்லாம் வச்சுட்டு வருகின்ற கேரக்டர் எதுக்காக உள்ள எடுத்துட்டு வந்தீங்க? இஸ்லாமிய சமுதாயத்தை மாற்றுறதுக்காகவா? ஆனா ஒரு படம் நல்லா வந்து வாழ்த்துட்டு இஸ்லாமிய அந்த ஒரு கேரக்டர் அதுல முஸ்லிம் கேரக்டரா வரும். அவங்க சாமி தான் இருப்பாரு. கோயில்ல இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரணும்னா இயல்பா இதுதானே இருக்கும். வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க அதுக்குள்ள இருக்கிற போது அந்த குடும்பத்துக்குள்ள வரும்போது தானே பிரச்சனை வரும். அப்ப கோயிலை சுத்தி கதைன்ன போது அது இயல்பா அப்படிதானே நடக்கும். கேஸ்ட் வைஸ் காமிச்சிருக்கலாம்ல. எப்படி கேஸ்ட் வைஸ் தான் நிறைய வில்லேஜ் படம் இந்த மாதிரி படங்கள்ல காட்டுவாங்க. அதை விட நீங்க தான் முதல் முறையா இது முஸ்லிம்ஸை காமிச்சு இது ஜாதி மாறுறாங்க அப்படின்னு எதுவுமே நடக்காது இல்லையா? எல்லாமே நடந்துட்டு இருக்கிறாங்க. எங்களுடைய கற்பனை அதுக்குள்ள எது கதைக்கு சுவாரஸ்யம் சேர்க்குமோ அதான் நாங்க பண்ணுவோம். சரி சார், இப்ப சொல்லுங்க, காமெடியா நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கா, ஆக்ஷனா நடிக்கிறது கஷ்டம்? இன்னைக்கு காமெடியா நடிக்கிறாங்க ரொம்ப கஷ்டம். ஆக்ஷன் வந்து நல்லா ஈஸியா ஆயிடுச்சு. படம் நீங்க பேசுறீங்க, ஆனா வந்து 4-5 டயலாக் மட்டும் தொடர்ச்சியா பேசுறீங்களா? எப்படி அதை ட்ரைனிங் எடுத்து பண்ணீங்களா இல்ல நேச்சுரலே வருமா அந்த டயலாக்? இல்ல இல்ல அந்த சீன் அந்த டயலாக் இப்படிதான் வேணும் டான்ஸ் தான் சொன்னாரு. நான் ஸ்பாட்ல மைண்ட்ல மனப்பாடம் பண்ணி பேசுறேன். கண்டிப்பா சாமி வந்தா ஆடுவேன். எனக்கு சாமி வருமான்னு தெரியல. கண்டிப்பா சாமி எப்ப வருமோ அப்ப வெளில வரும். அது சாமி கிட்ட கேட்கணும். விளையாட்டுத்துறை அமைச்சர்லாம் உங்களுக்கு நண்பரா இருக்கிறாங்க. விளையாட்டுத்துறை அமைச்சர்லாம் உங்களுக்கு நண்பரா இருக்கிறாங்க. இந்த படத்தை பதிவுத்துறை அமைச்சர் மொத்தம் எவ்வளவு இருக்கு பதிவுத்துறை அமைச்சரை காட்டுறீங்களா? மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் ஒரு 2 நிமிஷம் பண்ணிட்டு நம்ம தனியா பேசிட்டு இல்ல இல்ல முக்கியமா அமைச்சர் யாராவது பாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீ பாக்க ரெடியா இருந்தா நான் நடிக்க ரெடியா இருக்கேன். சரி, விடுதலை பாட்டு மாதிரி இதோட பாட்டு வருமா? அது இயக்குனர் தயாரிப்பாளரும் சாரும் ஹீரோவும் முடிவு பண்ணா இயக்குனர் ரெடி பாட்டு வரும். எஸ் டைரக்டர் சார், உங்களோட முந்தைய படங்களை காட்டிலும் இந்த படம் இன்னும் கிளிப்பா பயங்கர கிளிப்பா இருக்கு. நிறைய டைரக்டருங்க உள்ள இருந்ததுனால கொஞ்சம் கவனமா இன்னும் ஜாஸ்தி கவனம் எடுத்துக்கிட்டு சார். ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் படம் பண்றேன். ஆமா, பெரிய கேப்புக்கு அப்புறம் பண்றதுனால எல்லாரும் அவங்களோட கூட்டு முயற்சி என்னோட தனிப்பட்ட முயற்சி எல்லாம் சேர்ந்துதான் இந்த படம். ஸோ எல்லாரும் சேர்ந்து அதை அந்த உழைப்பை போட்டுதான் இந்த படம் எடுத்திருக்கோம். அதே மாதிரி இந்த ஹீரோயின் ஒரு ஹீரோயினை கண்டுபிடிக்கிறாரு. அதை கடைசியில இது செங்கல் சொல்லி அந்த பர்வீனியும் அந்த மாதிரி சீன் வைங்கிறத கேட்டாரா? ஏன்னா வாலண்டரியா அந்த சீன் இந்த மாதிரி காமெடி தான். அதான் காமெடி தான். அவங்கள தூக்கி குளத்துல இருந்து தூக்கிட்டு வர்றப்பெல்லாம் போலீஸ்காரங்க மட்டும் இல்ல, நமக்கே ஒரு சின்ன சந்தேகம் வந்து தூக்கிட்டு வரலையே. இல்ல அந்த குளத்துல காவல் பண்ண உள்ள குதிக்கீங்களா? விக்க எடுக்க கிணறுல விக்க எடுக்கிறீங்க, அப்ப கண்டுபிடிக்கிற மாதிரி அவங்களை காவல் உலகத்திலே ஒரு காப்பாற்றுற பொண்ணை கண்டுபிடிக்கிற ஆங்கில பார்த்தது நீங்க மட்டும்தாங்க. காப்பாற்ற சாப்பிடுறதுக்கு இடிக்கு மாதிரி காப்பாற்ற முடியும்.